மெகாத்தோட மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்பெல்லாம் எங்க வீட்டுல திருவிழா மாதிரிதான். எப்ப பார்த்தாலும் ஜக ஜக ஜகட்டு. கல்யாண கலை உன் முகத்திலே தெரியுது. ஐயோ அது ஏன் கேக்குற? முகில் பண்ற வேலையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், போதுமா இந்த நெஞ்சு தாங்கிக்கிடாது. என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை, கண்ணீருக்கே நான் தத்து பிள்ளை. உனக்கு பொறாமட்டி இப்போ. நீ ஏன் பேச மாட்ட? ஆசைப்பட்டனே கல்யாணம் பண்ணிக்க போற, நீ சந்தோஷத்தை தான் இருப்ப. ஆமாடி, முகில் எனக்கு எவ்வளவு பிடிக்கும். எப்படா காதல சொல்ல போறா, எப்படா கல்யாணம் பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் சோமா முடிஞ்சிட்டு. உங்க அக்கா எப்படி இருக்கா? எங்க? ஐயோ அக்காவும் அத்தானும் பண்ற அலப்பறைய பார்த்தேன்னு வச்சுக்கேன். புரியுது புரியுது. பெரியத்தனை பார்த்து அலறடிச்சு ஓடனவா இப்ப அத்தானை விட்டு தூர போறதே இல்ல. அப்படி எல்லாம் அப்படிதான் இருக்கும் பாத்துக்க. அத்தானை பேங்குக்கே விட மாட்டுக்கா, இறுக்கி பிடிச்சுக்கிட்டே அலைடா பாத்துக்க. பார்த்தா நமக்கே கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். ஏன் நீ மட்டும் என்ன லேசில இருக்க? இருந்தாலும் அவ அதிகாரப்பூர்வமா கல்யாணம்னு பேசி முடிச்சாச்சு. எங்களுக்கு அப்படி இல்லல்ல. அவ அத்தனை கொஞ்சலாம் வைக்கலாம், அத்தான் கூட வெளியில போலாம். நாங்க அப்படி பண்ண முடியாதுல்ல. இப்பமா அந்த திருட்டுத்தனம் தான். அதுவும் நல்லதானே இருக்கும். ஆமா, உங்க ஊமை கொட்டத்தான் இப்ப ஜாலியா இருக்காரா? இப்படி அக்கா தான் அவருக்கு உலகம், அக்கா தான் எல்லாமே, அக்கா மட்டும் போதும்னு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீ வீட்டுக்கு வா. சரி பச பார்த்து போகும், நேரம் ஆயிட்டு. ஐயோ அத்தடி கிங்ஸ்லின். கிங்ஸ்லின் போறான். பொறுக்கி பைய, விளங்காத பைய. இவன் நல்லாவே இருக்க மாட்டான். இவன் நாசவனா போயிருவான். யாரே அறிக்கட்டத்தனமா பேசாத. அவன் அதுக்கப்புறம் உன்ன வந்து பிரச்சனை பண்ணானா? எதுவும் பண்ணலல. உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்கான். நான் கூட அதை கவனிச்சிருக்கேன். சும்மா அனாவசியமா அப்படி பேசாத. அவனும் ஒரு அம்மா அப்பாக்கு பிள்ளை, அதை மறந்துடாத. இப்படி சுயநலமா யோசிக்காதன்னு. அவன் எப்படிப்பட்ட வேலை பார்த்தான் உனக்கு தெரியாது? கிளாஸ்ல வந்து என் வாயோட வாய வச்சு சொன்னதுக்கு அருவருப்பா இருக்கு. அவன் செஞ்சது தப்புதான், ஆனா யாரையும் மனசால சலிக்காத, விடு. இல்லடி, இவனுக்கெல்லாம் நல்ல சாக்காலமே வராது. இவெல்லாம் வாழ்க்கையில நல்லாவே இருக்க மாட்டான். பொறுக்கி பைய, எப்படி பாக்குறான் பாரு. அவன் எங்கடி பார்த்தான்? அவன் தான் போயிட்டே இருக்கானே. பார்த்தான் இப்படி குறு குறு குறுன்னு பாக்குறான். சீ, எவ பேச மாட்டான்னு அலையறான். பொறுக்கி பைய, பொறுக்கி பைய. வேண்டாம் சொன்னா கேளு. சிறு துரும்பும் பழுக்குத்த வரும். எந்த மனுஷனையும் வேண்டாம் அதை ஒதுக்காத. இவன் பண்ண வேலைக்கு இதே என் முகிலத்தன சொல்லி ஒரு நாளாவது இவன் கண்ணுக்குள்ள நான் பழம்னு அறையல. சரிடி, நாங்க ஆலங்குளம் செல்வரணியில போய் எங்க அக்கா கல்யாணத்துக்கு துணியெல்லாம் எடுக்க போறோம். சரி நான் போயிட்டு வரேனே. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போ. கொதை இந்த பொம்பளை பொறிக்க பாத்துட்டேனே, சிரிப்பே போச்சுடி. அவன் ஒன்னும் பொம்பளை பொறிக்கலாம் இல்ல, போடி. நீ எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருனே. அவன் எனக்கு கோவத்தை வெளிப்படுத்துறதுக்காக அப்படி பண்ணுனான். அவனை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் உன்னை ஏன் எடுத்து பார்த்தானா? சரி நான் கிளம்புறேன். ஐயோ கடவுளே, இவ விட்ட சாபெல்லாம் அந்த பையனுக்கு பழிக்க கூடாது. அவங்க அம்மா அப்பாக்கு இவன் ஒரே பையன். சே பாவம், அவன் தான் ஏறத்து கூட பாக்கலையே. இவ என்ன இப்படி பேசிட்டு போறா? இந்த துணிமையெல்லாம் எப்படிதான் போட்டுக்கிட்டு அலைதாளுவளோ எனக்கும் தெரியல. ஒவ்வொரு துணியும் கணக்குற கணப்ப பார்த்தா இது எப்படி போட்டுக்கிட்டு அலைதாளுவன்னு எனக்கும் தெரியல. இப்படி அதெல்லாம் போட்டுட்டாலேவா மைனி? சேலை எவ்வளவு அழகா இருக்குது. சேலை எடுங்கட்டின்னா இதுதான் போடுவாளாம். அவளை இஷ்டத்துக்கே எடுத்து கொடுப்போம். நம்மளா போட போறோம், அவளை தானே போட போறாள்வே. சேலை எங்க கட்ட போறாள்வே? இல்ல நீ கொடுக்க இலக்காரம் தான். ஏதோ பிராக்கா அதுதான் கல்யாணத்துக்கு போட வேண்டும் ஒத்த கால நிக்க. அருமவனு அவ என்ன சொல்றாலும் அதை விட எடுத்து கொடுங்க. ஐயோ கடவுளே. சரி மேனி, அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு போட்டோம். இல்ல நீயே பாரு, இந்த சேலைக்கு முன்னாடி இது நிக்க முடியுமா? விலையும் பாரு, என்ன விலை சொல்லுதாவ. துணிமணினா அப்படிதானே மைனி? அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுக்கட்டும் மைனி. அவளை தானே போட்டுட்டு அலைதாளுவே. அதான் சரி. சரி வா, அவளை துணி எடுத்துட்டாளான்னு பாப்போம். எங்க அவளை இன்னும் பார்த்தே முடிக்கல. அதுக்கப்புறம் தான் செலக்ஷனே பண்ணணும். கடையை தான் பாத்துக்கிட்டு இருக்காளுவே. அப்போ இன்னைக்கு விடிஞ்சிரும்னு சொல்லி நாளைக்கு நாளை கழிச்சு தான் போக முடியும். அதுவும் போறமோ இல்லையோ, இவள கூட்டது தப்பு. நம்ம ரெண்டு பேரும் வந்து அணக்கல்லாம எடுத்துட்டு போயிருக்கணும். அல்ல விட்டாள்வல. சரி வாங்க, அவளை எப்படிதான் துணி பார்க்கலன்னு பாப்போம். ஐயா
கவலைப்படாதீங்க. பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதான் இனி எப்பவும் பாத்துக்கிட்டே இருப்பீங்களே. அது உண்மைதான். ஆனாலும் இப்போ பாக்குறது ஒரு தனி சுகம்தான். ஐயோ போங்க அத்தா. வெக்கப்படும் போதுதான் இன்னும் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. இருக்கு போங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ உங்க வீட்லயே வளர்ந்த குழந்தை. நீ மூத்தவளை பிறந்ததுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நீதான் மூத்தவளா? ஐயோ அத்தா போங்க அத்தா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அத்தா தெரியுமே. வெள்ளந்தியா இருப்பிய, அதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது. சின்ன பிள்ளைல பிடிக்கும், அதுக்கப்புறம் வேற மாதிரி பிடிக்கும். ஐயோ அத்தா போங்க, நம்ம Dress தானே எடுக்க வந்தோம், வாங்க. ட்ரெஸ் எடுக்க வந்தா என் பொண்டாட்டி கொஞ்சம் கூடாது இருக்கா? பொண்டாட்டியா? ஆமாடி, உனக்கும் எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் தானே? அடுத்த வாரம் தானே? என்னமோ இன்னும் 7 மாசம் இருக்கிற மாதிரி சொல்ற. அடுத்த வாரம் இந்த விமலுக்கு இந்த இயல் பொண்டாட்டி ஆயிருவா. அதான் ஒரு வாரம் இருக்குல்ல. அத பூ வச்சு பொட்டு வச்சாச்ச. அப்புறம் என்ன, இப்பமே புருஷன் மாதிரி தான். புருஷன் மாதிரி இல்ல, புருஷன் தான். ஊரறிய உலகறிய எல்லாருக்கும் என்னன்னு பேசி முடிச்சாச்சுல. இனி நம்ம யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அதுக்கு 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 நான் போறேன், போங்க அத்தா. வேண்டாம் போ வேண்டாம். அத்தா எல்லா பக்கம் சிசிடிவி கேமரா இருக்கு. நான் என்னமோ ஏதோ பண்ண மாதிரி சொல்றேன். இந்த பேசுறதுலாம் அதுல ரெக்கார்ட் ஆகாது. ஓ அந்த தைரியம். ஆமா போங்க அத்தா. பார்க்க ஊமை கொட்டா மாதிரி இருந்துட்டு இப்ப என்னாச்சாட்ட? அது பயம்தான். மனசுல என்ன பிடிச்சிருவனா பிடிக்க மாட்டேனாங்கிற பயம். ரொம்ப நெருங்கி வந்து உனக்கு என்ன பிடிக்காம போயிட்டுனா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான் பிடிக்கும். தெரியும் அப்பப்ப சிக்னல் கொடுப்பா. ஆனாலும் எனக்கு பயம் தான். போங்க அத்தா, அது கூட உங்களுக்கு புரியல. சரிடி, அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டேனே, அதுக்கு ஏன் கத்தி ஊற கூட்டின? நான் தானே அப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்கேண்டி நான் அவ்வளவு கேவலப்படுத்தினேன். போங்க அத்தா. இதே வெக்கத்தை அன்னைக்கு பட்டிருந்துக்கலாம்ல. நான் கத்துன போய் தானே அடுத்த வாரம் கல்யாணம் நடந்திருக்கு. போங்க அத்தா. நீ கத்துன உடனே எனக்கு வந்தது பாரு ஒரு பயம். உங்களுக்கு சத்தியமா ரொம்ப பயந்துட்டேன். அத என்ன விடாம வச்சிருந்தீங்களாக்கோ? அது பயத்துல மானத்தை வாங்கிட்டாலே மானம் போச்சு. அப்பா முகத்துல அம்மா முகத்துல தம்பி முகத்துல எல்லாம் எப்படி முடிக்க போறோம்னு பயம் வந்துட்டு. பேங்க் வரைக்கும் தெரிஞ்சுன்னா என் நிலைமை என்னத்துக்காகும்? பேங்க்ல யாராவது என்கிட்ட பேசுவாங்க. அச்சச்சா. ஆமா இப்ப அச்சச்சோ போடு. அவன் இதெல்லாம் இருன்னு சொன்னேன். ஒன்னினா நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்க? அதான் சொன்னேன், காதுலதான் சொல்லணும்னு நினைச்சேன். சரி வீட்டுல யாருமே இல்லைன்னு சொன்னியா, இதான் சரியான சந்தர்ப்பம், காதுல சொல்லிட வேண்டியதா நினைச்சு தைரியத்தை வள வளைச்சிட்டு வந்தேன். சரி வந்தேன்னா ரூமுக்குள்ளேயே வந்துட்டேன். சரி வந்த நீ திரும்பி நின்னியா? சரி என்னையே மறந்துட்ட, என்ன சொல்ல வந்தங்கதையும் மறந்துட்டேன். ஐயோ போங்கடா. நிச்சயமா உன் அழகு. அதான் எப்படி காதல சொல்லணும்னு தெரியாம அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா அது காதல சொல்லதுக்கு அப்படி பண்ணினேன், ஆனா சொல்ல தெரியல. அச்சச்சோ. காதல தான் சொல்ல நினைச்சேன், வார்த்தை வரல, செய்கை மட்டும் கட்டிட்டு போயிட்டேன். சரி எது நடந்தாலும் நல்லதுக்குதான். காதல சொன்ன மாதிரி ஆச்சு, கல்யாணத்தை முடிக்க மாதிரி ஆயிடுச்சுல. ஆமா ஆமா. சரி உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க. அத்தாத்தா இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு நம்ம கல்யாணம் பண்ணலாமா? ஏண்டி ஏன்? ப்ளீஸ் அத்தா, எனக்கு வேணும். சரி எடுத்துக்க. அம்மா இதெல்லாம் போட்டுனா கொன்னுடுவேன்னு சொன்னாங்க. அவங்க இருக்காங்க, நீ எடுத்துக்க. நிஜமா? உனக்கு இல்லாததா எது வேணாலும் எடுத்துக்க. ஆனா நான் எடுத்தா என் தங்கச்சி மாதிரி எடுப்பாளுகளே. அதான் தெரியுமே, எதுனாலும் 3 தானே, எடு 3 எடு. காசு நிறைய போகும். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடு. சரிங்க அத்தா. இந்த ட்ரெஸ் கூட உனக்கு அழகா தான் இருக்கு. போதும், காலையில இருந்து இதோட எத்தனை வாட்டி சொல்லிட்டீங்க, போதும். எவ்வளவு ரசிச்சாலும் ரசிச்சுட்டே இருக்கணும் போல இருக்க. இருக்கும் சும்மா இருங்க. எனக்கு ட்ரெஸ் நீங்க தான் செலக்ஷன் பண்ணணும், சரியாத்தா? சரி. சேலை, ஃப்ராக்கு, சுடிதார் எல்லாம் நீங்க செலக்ஷன் பண்ணி தரதா தான் இருக்கணும். இனிமேல லைஃப்ல நீங்க செலக்ஷன் பண்ணி தரத மட்டும் தான் நான் போடுவேன். நிஜமா? நிஜமா அத்தா. எங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் என்ன இதே மாதிரி நேசிப்பீங்களா? உன குழந்தையில இருந்தே நான் நேசிச்சுட்டு இருக்கேன், இனி நேசிக்காம இருப்பேனா? எனக்கு உன சின்ன பிள்ளைல இருந்தே பிடிக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ ஒய்ஃபா போறேன்னு எல்லாரும் சொன்னாங்களா, அதுக்கப்புறம் அது வேற மாதிரி பாசம் மாறி போச்சு. ஆனா பாசம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இப்போ எப்பவுமே எனக்கு ஒண்ணு பிடிக்கும், உன் மேல நான் பாசமா இருப்பேன். சரிங்க அத்தா. நீ என் மேல பாசமா இருப்பியா? கொல்ல பாசமா இருப்பேன். உங்க வீட்டுல 2 வாளுகள் இருக்காளே, அவளுகளை விட உங்களை தான் பிடிக்கும். நிஜமா? நிஜமா. அத அப்படியே பார்த்து சொல்லு பாப்போம். அத்தா என்ன மாட்டி விட்டுருக்கீங்கண்ணா.
எப்படி என் பொண்டாட்டிக்கு என்னதான் ரொம்ப பிடிக்குமா? என்னமோ என்ன பந்தயம் கட்டுனீங்க? அப்படியா? எங்களை விட உனக்கு அத்தான் தான் ரொம்ப பிடிக்குமா? ஆஹா, என்ன கோத்து விட்டுட்டாங்களா? எனக்கு யாரையுமே பிடிக்காது, நான் ஓடிதேன். எப்படி பந்தயத்துல நான் செஞ்சேனா? பந்தயம் வேறையா? எனக்கு யாரையும் பிடிக்கல. எப்படி? மாப்பிள்ளையா எங்க வீட்டுக்கு தான் வரணும், ஆராத்தி நாங்க 2 பேரும் தான் எடுக்கணும். அப்ப இருக்குதா உங்களுக்கு? அதுக்கு என் பொண்டாட்டி இருக்காளே. அவ ஒண்ணு ஆராத்தில எடுக்க கூடாது, நாங்க தான் எடுப்போம். அப்பதான் என்ன பெரிய தனக்கு இருக்குது. தாடி கட்டறதுக்கு முன்னாடியே எங்களையும் எங்க அக்காளையும் பிரிச்சிட்டீங்கல்ல அத்தா. உங்க முன்னாடி தானே சொன்னா உங்களை பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு கேட்டதுக்கு என்னத்தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கா. அது காதல் மயக்கத்துல சொல்லிட்டா. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் கேட்கலாம் அத்தா, உங்களை பிடிக்குமா எங்களை பிடிக்குமான்னு. அப்ப சொல்லுவா பாருங்க, அதுதான் உண்மையான ரிசல்ட். 60 வயசுல கேட்டாலும் என்னத்தான் பிடிக்கும்னு சொல்லுவா. ஏன்னா உங்க அக்கால நான் அப்படி பாத்துக்கிடுவேன். உங்க வீட்டுல உங்க அக்கால பார்த்து லட்சணத்தை நான் பார்த்தேனே, அவளை இப்படியே பாப்பீங்க? நான் எப்படி பாக்குறேன்னு மட்டும் பாருங்க. சும்மா மகாராணி மாதிரி பாப்பேன். அத பார்த்துட்டு அவளுக்கு உங்க ஞாபகமே வராது. உங்க ஞாபகமே வரவிட மாட்டேன். அந்த அளவுக்கு அவளை நான் பாத்துக்கிடுவேன். அவ கண்ணு எப்பவுமே என்னதான் தேடிக்கிட்டு இருக்கும், உங்களால தேடவே தேடாது. அவளுக்கு சமைக்க தெரியாது. எனக்கு தெரியுமே. வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டா. எங்க அம்மா இருக்காங்க. ஏன் அத்தை என்ன பாவம் பண்ணாங்க? அம்மாவை நான் பாத்துக்கிடுவேன். இன்னும் 30 வருஷம் இல்ல 60 வருஷம் கழிச்சு கட்டாலும் அவளுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும். வரட்டா? எனக்கு Dress என்ன வேணாலும் வாங்கிக்கங்க. ஏன் சொல்லு பாப்பா? ஏன் ஒன்னா போட்டோம். என் பொண்டாட்டி கூட பிறந்திருக்கீங்கல்ல, அவ சந்தோஷப்படுவா. அவ சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷம். அதான் வாங்கி கொடுக்குறேன், வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்கடி. பாத்தியாடி அத்தா எப்படி மாறிட்டாங்கன்னு? தப்பா ஊம கொட்டான்னு பேர் வச்சிட்டோம். காதலிக்க தெரியாது நினைச்சா இவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் நினைக்கிறேன்டி. நான் போய் ஆளை பாத்துட்டு வரேன். போயிட்டு வா எட்டி. அங்கே 4 Dress வாங்கிருட்டி. அதுக்கு தாண்டி போறேன். பெரிய தங்கட்ட ஒரு 4 Dress, சின்ன தங்கட்ட 4 Dress, லாஸ்ட் உள்ள அத்தாங்கட்டி ஒரு 4 Dress. ஒரு 12 Dress போதாது கல்யாணத்துக்கு? அம்மையை விட்டுட்ட? ஆமாட்டி ஆமா, அம்மைக்கு மட்டும் இறக்கமே படக்கூடாது பாத்துக்க. கரெக்டா சொன்னேன், அம்மைக்கெல்லாம் இறக்கமே படக்கூடாது. 3 பொம்பளை பிள்ளைன்ட்டு நம்மள என்ன ஏச்சுனாவ. இன்னா குத்தோ உட்காந்தா குத்தோன்னு என்ன பாடுபடுத்தினாவ. அவளுக்கெல்லாம் இறக்கமே படக்கூடாது. அம்மா கிட்ட இருந்து மட்டுமே 4 Dress வாங்கிடணும் மட்டி. நீ சொத்து இங்க கொடுக்க போறாவளா? அதெல்லாம் நம்மளே கரைச்சிருவோம். கரெக்டா சொன்னேன், அம்மா கிட்ட 4 Dress வாங்க கூடாது. 5 Dress வாங்கணும். 5 Dressக்கு மேட்சா செப்பலும் வாங்கிடணும். புரியுதா? அட்டம் பிடிச்சாது வாங்கிடணும் டி. அடமா பிடிக்க கூடாது. வேணும்னா வேணும், இல்லன்னு வச்சுக்கங்க அப்படின்னு மிரட்டணும். சின்ன தன கெட்ட மாட்டேன்னு நீ சொல்லிடு. என்னடி அதுக்கண்டி கெட்டாமல போயிராவ. நீ எப்ப கெட்ட வந்து நாங்க காத்துக்கிட்டு இருக்காவ. அப்படி சொல்லியே மிரட்டுவோம். அப்பதான் கெட்ட தொலை அப்படின்னு அம்மா சொல்லுவாவ. அத நான் பயந்துட்டேன் தெரியுமா. எங்க சின்ன தன கெட்ட முடியாம போயிருவா. அது வேற நான் உசுரே வச்சிருக்க மாட்டி. அதுல மட்டும் நீ கை வச்சிராத. அத நல்ல நேரம் சொன்ன. சரிக்கா நீ போயிட்டு வா. சரி டி, நான் போய் ஆளை பார்த்துட்டு வரேன். அப்ப எவ்வளவு துணி எடுக்கல, லவ் பண்ண தான் வந்திருக்கீ அப்படிதானே? அம்மா என்ன பெரியதா இல்ல பெரியதா? எங்க அண்ணன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. எனக்கு காப்பு வச்சிருப்பானோ? எங்க அண்ணனுக்கு என்ன உண்ட கண்ணி? ஒண்ணு கொஞ்சலாம் வேண்டாம். ரொம்ப கோவமா இருக்கு போலுக்கு. கொஞ்சலாம் இல்ல, ரொம்ப கோவமா இருக்கேன். எதுக்கு? சச்சோ, ஏசி கோவமா இருக்கலாம். எதுக்கு? நான் ஒண்ணு உங்க இசை இல்ல. ஏன் இசை இல்லையா? அப்ப யார் இசை? உங்க இசை இல்ல, போங்க. சரி எங்க அண்ணன் என்ன பண்ணா? பெரியதா இல்ல அக்களுக்கு விதவிதமா Dressக்கு மேட்சா செப்பலு சடமாட்டி அது இதுன்னு என்னெல்லாமோ வாங்கி கொடுத்திருக்காங்க. கல்யாணம் அதனால வாங்கி கொடுப்பான். நம்ம 2 கல்யாணம் வரட்டும், நான் வாங்கி கொடுக்கேன். அதெல்லாம் எனக்கு முடியாது. எனக்கு இப்ப வேணும். இப்ப வேணுமா? இப்ப நான் கல்யாணத்துக்கு வாங்கிட்டு தருவேன். நீ வாங்கினா ஒரு தங்கச்சி வாங்குவா, தங்கச்சி வேணா அக்கா வாங்குவா. இப்படி எல்லாரும் வாங்கினா அப்புறம் நான் கல்யாணம் அடுத்த மாசம். அதுக்கும் ஒரு பட்ஜெட் நான் போடணும். வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? ஒரே ஒரு மாசம் தானே, அடுத்த மாசம் வாங்கி தரேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்ப வேணும். அக்கா ரொம்ப தான் பீத்துதா. அதானே உங்களுக்குள்ளே வெறுப்பத்தி எங்க பாக்கெட்டை காலி பண்ணிருங்க. சரி கிட்ட வா. கோத்த கலப்பிட கூடாது. நானும் கிட்ட வா. சிசிடி கேமரா இருக்கு, உங்க சேட்டெல்லாம் வீட்ல வச்சுக்கிடுங்க. அம்மா சூப்பரா இருக்க. என்னை விட்டு எங்கேயும் போகாத என்ன, என் கூடயே இரு. நீங்க தான் என் கூட நிக்கிறது இல்லையா? சரி கூப்பிடாத. எல்லாம் ஒண்ணு வேண்டாம், என்ன விடுங்க. சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுனாலும் வாங்கிக்க போ.
எதனாலும் எதுனாலும் நீ கேட்கறத பார்த்தா பெரிய பட்ஜெட்டா போடுவோம் போலுக்க. உனக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்க. ட்ரெஸ் தானே நனைஞ்சு வேணும்னு வாங்கிக்க. தாவணி எடுக்கவா சுடிதார் எடுக்கவா? சுடிதார் வேண்டாம், உனக்கு சுடிதார் போட்டு நல்லல. தாவணியில தான் சூப்பரா இருக்கு. தாவணி வேண்டாம். ஏன்? அடுத்த மாசம் கல்யாணம். கல்யாணத்துக்கும் எப்படி நிறைய சேலை தேவைப்படும். பட்ஜெட் போடுறீங்க? ஆமாடி, பட்ஜெட் போட்டதாண்டி வாழ முடியும். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சேலை எல்லாம் அது இல்ல. அதான் இப்பவுமே நம்ம சேலை எடுத்துட்டா உங்களை சாரி எடு, நல்லா இருக்கும். நீங்க எதுக்கு சாரி எடுக்க சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுட்டா பின்னாடி எடுக்கவே வேண்டாம்ல. பணத்தை மிச்சம் பிடிக்கீங்க. குடும்பஸ்தனா போறேன்ல, கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு. இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணணும், இங்க இந்த மும்பைக்கு கூட்டிட்டு போகணும், அங்க பிளாட்டை வாடகை எடுக்கணும், வாடகை கொடுக்கணும், அப்படி இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்குடி. அதெல்லாம் முடியாது, நான் வாங்குவேன். வாசிக்கு ஒரு தடை இல்ல, வாங்கிக்க. பட்ஜெட்டுக்குள்ள வாங்கிக்க. கஞ்ச பிசாரி அத்தான பாருங்க, அக்கா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காரு. அவன் உள்ளூர்ல வேலை பார்க்கான். அதுக்கான எனக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடியே வேலைக்கு போறான். 6 வருஷமா சேர்த்து வச்சிருக்கான். நான் இப்பதான் அடி எடுத்து வச்சிருக்கேன். அவனை இனி ஒன்ன கம்பேர் பண்ற? இருந்தாலும் உங்களுக்கு தானே சம்பளம் அதிகம். அவன் உள்ளூர்லயே அவ்வளவு வாங்குறான், நான் வெளியூர்ல தான் அவ்வளவு வாங்கிட்டு இருக்கேன். வெளியூரும் உள்ளூரும் கம்பேர் பண்ணாத. நமக்கு ஒரு நாள் ஆவரேஜ் செலவு, அவனுக்கு ஒரு மாசம் சம்பளம். நீ ரெண்டி போட்டு கம்பேர் பண்ணாத. நம்ம லைஃப் ஸ்டைல் வேற, அவங்க லைஃப் ஸ்டைல் வேற, புரியுதா? அப்ப இனிமேல் எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பாரு, உன் ஆசைக்கு நான் என்னைக்கு குறுக்க நிக்க மாட்டேன். வாங்கிக்க, பார்த்து வாங்கிக்கன்னு சொல்றேன். என்கிட்ட ஏதாவது வேணும்ட்டு வாங்க, அப்புறம் இருக்கு. நானே நீ பார்த்து கஞ்சத்தனை பண்ணி தான் தருவேன். அதெல்லாம் கொஞ்சம் தானே கூடாது. முடியாது. அது இதையும் கம்பேர் பண்ணாதடி. அதெல்லாம் ஃபுல்லா தான் கொடுக்கணும். முடியாது. அகங்காரம் பிடிச்சவா. இங்க பாரு, கொடுக்கறதெல்லாம் ஒழுங்கா கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். முடியாது. சரி, வந்துட்டா ஒண்ணு கொடுத்துட்டு போ. முடியாது. நான் கேட்டது மட்டும் வாங்கி தர மாட்டீங்க? கொடு, நான் வாங்கி தரேன். ஒண்ணு வேண்டாம். நீ கொடுக்கட்டா என்ன? எப்படி? நான் எனக்கு பிடிச்சதை எடுப்பேன். நில்லடி, நில்லு. இப்படி பார்த்துட்டு இருக்கோம் பாரு, நாகரிகமே இல்லாம. இவெல்லாம் அப்படி காரி துப்புன்னு போல இருக்கு. நில்லடி, எங்கடி போற? சரி, தெரியாம கொடுத்துட்டேன். அது போக இப்படியே கோபப்படுவேன். தெரியாம கொடுக்க வேண்டாம், தெரிஞ்சே கொடுங்க. என்னடி ஆச்சு உனக்கு? கொடுங்கன்னு சொன்னேன்ல. உனக்கு என்னாச்சு கோமா? நான் உனக்கு கொடுத்தது நினைச்சு கோமா? கோவம் இல்ல, இப்ப கொடுக்க சொல்றேன்ல. கொடுங்க. நானே சொல்றேன், எனக்கு நீங்க கொடுங்கன்னு சொன்னேன். என்னடி ஆச்சு? ஏன் இப்படி பண்ற? கொடுக்க போறீங்களா இல்லையா? அதுக்கு என்ன, தாராளமா கொடுத்துறது. கொடுங்க. வயிறு எரியட்டும் அவனுக்கு. இவன் இத பார்த்ததுக்கு அப்புறமாவே உங்களுக்கு கொடுக்க சொன்னேன். கொடுத்துருது. என்னடி கேட்லாம் வாங்கல? ஐய், சொல்லுங்க. நான் கொடுத்த, நீ கொடுக்கல. என்னடி, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? இருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். என்னாச்சு இவளுக்கு? இசாய், இசாய், என்னாச்சு இவளுக்கு? இன்று யார் யாரோ செய்த அன்பால் நெஞ்சம் பூத்ததோ. பொறுக்கி 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 ஒரு பொம்மையை இந்த பார்வை பாக்குறான். சீ, இவன் மனச ஜென்மமே கிடையாது. இவங்க வீட்டுல பெத்தாங்களா இல்லனா? சீ, பொம்மையவே இப்படி பாக்குறான். இவனெல்லாம் யார் இந்த கடைக்குள்ள விட்டது? இவன மாதிரி பொறுக்கலாம் வந்தா இந்த மாதிரி பிள்ளைங்களை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா? பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. சரி, உன்னை இந்த கடையை விட்டு எப்படி அடிச்சு துரத்துறேன் மட்டும் பாரு. பொறுக்கி, உன்னை மட்டும் நான் சும்மா விடவே மாட்டேன். பொறுக்கி இரு, உன்னை நான் எப்படி அவமானப்படுத்துறேன் மட்டும் பாரு. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே, நம்பு மனமே. இவன் என்ன பிறவி, ஒரு பொம்மைய கூட விடாம இப்படி பார்த்துட்டு போறா. இரு, இப்ப பாரு.
இவ எங்க போனா? ஏ இசை, இசை, வாங்க சார், வாங்க வாங்க. ஓய் எங்கடி போன? இருங்க தா, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். பெரிய மனுஷிதான். அப்படி என்ன வேலை? இருங்க இருங்க, இப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவன் லூசுன்னு எனக்கு தெரியும். லூசு வேலை ரொம்ப பாப்பான்னு இன்னைக்கு தான் தெரியுது. அடியே அடி வயித்துல புளிய கரைக்காத. என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க? ஐயோ இருங்க தா, சார் இங்க வாங்க சார். ஐயோ எல்லாரையும் உருட்டி மாட்டிட்டு அலையதால. அடி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லுங்க மேடம். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சார் சாப் வச்சு நடத்துறீங்க? இல்ல தெரியாம தான் கேக்க. என்ன சார் சாப் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? இங்க வர பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. உங்ககிட்ட ஏதாவது வம்பிருக்கானுங்களா? இல்ல தா. அதானே என் கையை எதுக்கும் பிடிச்சிக்க. உங்ககிட்ட ஒன்றும் வம்பு இழுக்க முடியாது தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் அழகா இருக்க, பயமா தான் இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க உங்களுக்கு புரியல. பொறுக்கிகளெல்லாம் இந்த சாப்பிட விட்டுருக்கீங்க. என்ன மாதிரி பிள்ளைகளை எப்படி நாங்க பர்ச்சேஸ் பண்றது? எந்த நம்பிக்கையில சார் உங்க ஷாப்புக்கு நாங்க வர? இப்படி பொறுக்கிகளெல்லாம் இங்க இருந்தாங்க, நெக்ஸ்ட் டைம் உங்க ஷாப்புக்கு நாங்க வரவே மாட்டோம். எங்க அக்கா கல்யாணத்துக்காக துணிமணி எடுக்கலாம்னு வந்தோம். எப்படியோ 15-20 லட்சம் ரூபாய்க்கு நாங்க துணிமணி எடுப்போம். அடுத்த மாசம் ஏன் கல்யாணம். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்களா இருக்கட்டும். ஆனா அடுத்த திருப்பி உங்க கடைக்கு நாங்க வர மாட்டோம். ஏன் கல்யாணத்துக்குலாம் நான் இங்க எடுக்க வர மாட்டேன். ஏண்டி எதுக்கு? ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? அப்பலாம் ஒண்ணும் சொல்லாதீங்க மேடம். ஜூஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டுமா மேடம்? ஜூஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், நாங்க வெளியிலே குடிச்சிட்டோம். ஐயோ ஐயோ. என்ன மேடம்? உங்க பொறுக்கி இந்த கடையை சுத்தி சுத்தி பாத்துட்டான். ஒரு பொம்மையை கூட விடுறதில்ல. அப்படி பாக்குறான். எவன் அது? இங்க ஒரு பொறுக்கி தான் இங்க ஏதோ சுத்திட்டு இருக்கான். நீங்க என்ன கண்காணிக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்ல. உங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க? இந்த மாதிரி பொறுக்கி எல்லாம் வருவான்னு தெரிஞ்சுதானே உங்கள மாதிரி ஆட்களெல்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க நீங்க கண்காணிக்க வேண்டாம். உங்க ஷாப்புக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் உத்தரவாதம் நீங்க தான். இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு உத்தரவாதம் நீங்க தான். புரியுதா சார்? புரியுதுங்க மேடம். நாங்க சிசிடிவி கேமரால எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி எந்த பொறுக்கியுமே இங்க இல்லையே. எந்த ஒரு அசம்பவம் நடக்கவே இல்லையே. இன்னொன்னு எங்க ஷாப்புக்கு எந்த பொறுக்கியும் வர மாட்டான். ஏன்? எங்க முதலாளி பத்தி தெரிஞ்சே யாரும் இந்த கடைக்குள்ள வர மாட்டானுங்க. எங்க முதலாளி இங்க இருக்கான்னு தெரிஞ்சாலே ஒரு ரவுடி போய் இந்த ஏரியாலே இருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது எங்க ஷாப்புக்குள்ள ஒரு பொறுக்கியா? அப்படிலாம் இருக்காது மேடம். அப்ப நான் கண்ணால பார்த்தனே. இருக்காது மேடம், வாய்ப்பே இல்ல. 125 வருஷமா இந்த துணிக்கடை இருக்குது. எந்த ஒரு அசம்பவம் நடந்ததா ஒரு சரித்திரமே இல்ல. இனி இல்ல, எப்பவுமே நடக்காது. அவ்வளவு கட்டுக்கோப்பான கடை. நீங்க நைட்டு 1 மணிக்கு கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். தனியால வந்தா கூட உங்களை வீட்டுல பத்திரமா கொண்டு சேர்க்கிற அளவுக்கு இந்த கடையா அவ்வளவு கண்டிப்பா நடத்திக்கிட்டு இருக்கோம். பாதுகாப்புக்கு பேர் போன கடை. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப நான் போய் சொல்றேனா? என்ன பார்த்தா போய் சொல்ற மாதிரியா இருக்குது உங்களுக்கு? மேடம் நீங்க போய் சொல்ல நாங்க சொல்லல. ஒருவேளை நீங்க தப்பா யாரையாவது நினைச்சிருக்கலான்னு. அப்படியா? நான் போய் சொல்றேனா? என்னாச்சு என்னாச்சுங்க? அங்க நிக்கானே அவன் தான் அந்த பொறுக்கி. எடி அவர் கடை ஓனரு. அடிய வாயடி, அந்த கடை ஓனரு. கடை ஓனரா? சரிங்க சார். இந்த மாதிரி வேற எந்த அசம்பவம் நடக்கக்கூடாது. அடியே என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? ஓனரா? ஆமாடி. அப்ப அந்த பொம்மையெல்லாம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாரே. ஓ அதான் பொறுக்கின்னு முடிவு பண்ணிட்டியோ? எடி அவங்க தானே கடைக்கு என்னென்ன தேவைன்னு அவங்க தானே பாப்பாங்க. அதனால பாத்துருப்பாரு. அவர் கடையை பாக்குறது அவருக்கு உரிமை இல்லையா? சார் சாரி சார். சாரி சார். எம்மா முதலாளிமா இருக்கு இந்த ஒரு கடை மட்டும் இல்ல, இந்த ஏரியால 4-5 கடை இருக்குது. என்னம்மா? முதலாளியா? சரி அவங்களெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லுங்க. அவர் இன்னைக்கு நல்ல மூட்ல இருந்திருக்காரு, அதனால நீங்க தப்பிச்சீங்க. அடியே என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? அவன் பெரிய தாதாடி. என்னமோ இன்னைக்கு அமைதியில போயிட்டான். நீ என்ன கொலை பண்ண பார்க்காம விட மாட்டேன்னு நினைக்கிற. என் உசுரே போயிட்டுடி. இது தனியா எங்கேயாவது சுத்துனு வச்சுக்க. நிஜமாவே? நம்ம ஏரியாலே வந்தா பெரிய தொழிலதிபர். நம்ம மாவட்டத்திலே வந்தா பெரிய தொழிலதிபர். இவங்க நிறைய ஷாப் வச்சிருக்காங்க. தங்க கடை. இந்த கடை கேள்விப்பட்டிருப்பியா? அது என்ன கடை? கேஜி. கேஜி அன்கோ? கேஜி இவன் பேர்ல தான் இருக்குது. அதே மாதிரி இவங்க பொருளும் தரமா இருக்கும், விலையும் நியாயமா இருக்கும். 1 ரூபா கூட அதிகமா எடுக்கவே மாட்டாங்க. அதனாலதான் மக்கள் கூட்டம் இவ்வளவு அலமோதுங்க. பிசினஸ் பார்க்காம சேவையா செஞ்சுட்டு இருக்காங்க. லாபம் இருக்கும், அதே நேரத்துல கொஞ்சம் நியாயமா நடந்துருவாங்க. நகையா இருக்கட்டும், துணிமணியா இருக்கட்டும், பந்த பாத்திரமா இருக்கட்டும், இல்ல வீட்டுக்கு தினம் மரக்கட்டு பீரோ எதுவா இருக்கட்டும், அதுல ஒரு நியாயம் இருக்கும். நியாயமா இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ரவுடிட்டால தான், ஆனா வியாபாரத்துல இல்ல. நீ அது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருன்னு. சரிங்க, நான் பொறுக்கி நினைச்சிட்டேன். சரி வா வா, டென்ஷன் எடுக்காது. பயந்துட்டேன். நான் தாண்டி பயந்துட்டேன். எங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி வரணும்னு பயந்துட்டேன். வாடி, உன்னை நீ பொத்தி பொத்தி தாண்டி பாதுகாக்கணும். வா வா. சரி சரி, ஒண்ணு இல்ல வா வா வா. ஒண்ணு இல்லடி, வா வா. ஒண்ணு இல்லடி, நான் இருக்கேன்ல. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, வா.
துணிமணி எடுக்கிறதெல்லாம் சரிதான். நீ அந்த அகில் பைய கூட பேசுறத போத்தேன் கரே. நீ யாருக்கிட்ட பேசினாலும் நான் பொறுத்துக்குவேன். அகில் கிட்ட பேசுறத போத்தேன். சரி, அதான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேனே. இங்க பாரு, அத்தை கிட்ட போய் எங்க அம்மா அகில் கிட்ட என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ வச்சிருக்காவன்னு ஏதாவது ஒளறிக்கிட்டு இருந்த முட்டி கீழே சூடு வச்சிருவேன். இங்க பாரு, அகில் மேல ஏதாவது விருப்பம் இருந்தா அதை இப்பவே குழி தோண்டி புதைச்சிரு. வேற வந்துகிட்டு எனக்கு அகில பிடிச்சிருக்கு வாழுவேன் வைப்பேன்னு ஏதாவது சொன்ன அக்கால அந்த வீட்டுல கட்டி கொடுக்கறதுக்காக தான் பொல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க, அவன் என்னட்டு உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நீ எனக்காக கொடுக்காமலா? நாங்க இப்பமா பேசுறோம், சின்ன வயசுல பேசுறோம்ல. அது அப்போ நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனை பேசணும்னு சொல்லியிருக்கனா இல்லையா? பாரு, அக்கா கல்யாணம் முடியும் தான் நான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். என்ன சோதிச்சேன்னு வச்சுக்க, குழி தோண்டி புதைச்சிருவேன். அவன் என்னட்டு உன்கிட்டே ஒட்டி ஒட்டி வளைச்சுக்கிட்டு வரான். அப்ப நீ கொடுக்குற இலக்காரம் தானே இது? எத்தனை நாள் அந்த பழக்கம்? அவனை ஒட்டிக்கிட்டு நின்று அவனை அடிச்சு விளாண்டேன்னு ஏதாவது பண்ணுன சரி பாப்ப, என் கண்ணு புள்ள உன் மேலதான் இருக்கும். அகில் கிட்ட மட்டும் நீ பேசிட்ட அவங்க அத்தை வரா நார்மலா நிலை. சும்மா தான் பேசிட்டு இருந்தான்னு சொல்லி துணி எடுத்துட்டீங்களாமா? அந்த துணி எடுக்க நல்லா இருக்கும். அப்பா என்ன டபுள் கேம் ஆடுதாவே. அவ சம்மந்தி இருக்கும் போது ஒரு நடிப்பு, அவ போனதுக்கு அப்புறம் ஒரு நடிப்பு. அக்கா மட்டும் அத்தானை விரும்பி கல்யாணம் பண்ணலாம், சின்ன அக்கா கூட முகிலத்தான காதலிச்சு கல்யாணம் பண்ணலாம். ஆனா நாங்க மட்டும் அகிலத்தான காதலிச்சு கல்யாணம் பண்ண கூடாதான். அகிலத்தான பார்த்தானே என் அம்மாக்கு இவ்வளவு கோவம் வருது. ஏன் வராது? வேலை வெட்டி இல்ல, சம்பத்தியம் பண்ணல, அதானே. எனக்கு என்ன தெரியாமலா இருக்குது? மத்த ரெண்டு அத்தான கை நிறைய சம்பத்தியம் பண்றாங்க, இவங்க சம்பத்தியம் பண்ணல, அதானே. எல்லாருமே சீரல வழிதான். இங்க நல்லவங்கன்னு யாருமே கிடையாது. நீங்க வேணா கெட்டவங்க எழுதிட்டு போங்க. அத்தானை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் சம்பத்தியம் பண்ணாலும் சரி, சம்பத்தியம் பண்ணாம போனாலும் சரி, எனக்கு அத்தானை பிடிச்சிருக்கு. நான் அத்தா கூட தான் இருப்பேன். பணம் இருக்கிற ரெண்டு அத்தானுக்கு நல்ல மதிப்பு. பணம் இல்லாத அந்த அத்தா வீட்டுக்குள்ள கூட வரக்கூடாது. நாங்க யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. நீங்க வேற ஏதாவது காரணம் சொல்லியிருந்தா கூட நான் கேட்டிருப்பேன். இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் கூட சம்பந்தி மேல உசரா இருக்கீங்கன்னு தான் நினைச்சேன். உசரா இல்ல, காரியமா இருந்திருக்கீங்க. ஈஸியா ரெண்டு பிள்ளைகளும் கரையாட்டியாச்சுல்ல, அந்த டென்ஷன் உங்களுக்கு குறைஞ்சது இல்ல. அதுக்குத்தான் இவ்வளவு நடிப்பு. அப்படி பார்த்தா அத்தை தான் ரொம்ப நல்லவங்க. அத்தை நல்லவங்கன்னா நிச்சயமா அவங்க பெத்த பிள்ளைங்களும் நல்லவங்களா தான் இருக்கணும். அம்மா ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டாங்க? எப்படி சம்பந்திக்காக இவ்வளவு தியாகம் அம்மா பண்ணிருக்க முடியும்? நம்புற மாதிரியே இல்லையே. சம்பந்திக்காக அது பண்ணுனே, சம்பந்திக்காக இது பண்ணுனே, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதான் நம்புற மாதிரியே இல்லையே. நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அம்மையெல்லாம் நம்ப முடியாது. யாருக்கும் தெரியாது நிலவே நிலவே வாழ்வே நீதான் நிலவே நிலவே உன்னோடு நாடும் நிழலாக வருவேனே உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. ஓய், எந்த எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தானா? ஏன்னா அத்தான்னு சொல்ல மாட்டியா? இல்ல, இனிமேலே அத்தான்னு சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நிஜமாவா? ஆமாத்தா, நிஜமாவே தான் உங்களை அத்தான்னு சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கும் நான் இலக்காரமா போயிட்டேன் அப்படிதானே? ஐயோ லூசத்தா, நிஜமாவே அத்தான் தான் கூப்பிட போறேன். இங்க பாரு, ஓட்டுனதெல்லாம் போதும். அதெல்லாம் நீங்க என்ன அத்தானு கூப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி யார் சொன்னா? நான் சொன்னேனா? நீ தான் அடிக்கடி சொல்வ அதெல்லாம் நான் அத்தானு கூப்பிட முடியாதுன்னு. எங்க அண்ணன் ரெண்டு வரை மட்டும் அத்தா தானே கூப்பிடுவேன், என்ன கூப்பிடவே மாட்டேன். ஓடி, நான் போறேன். என்னடி பண்ண? நீங்க நம்பலல, அதான். யாராவது பாத்துருந்தா? யார் பாப்பா? சரி, நான் கிளம்புறேன். தெரியாம தானே பண்ணுன? இல்ல, தெரிஞ்சுதான் பண்ணுன. விளாடாதானே? சீரியஸா தான் அத்தான். ஓட்டாதடி, ஓடட்ட அடிச்சா போடி. ஐயோ லூசத்தா, நிஜமாவே நான் அத்தான் தான் கூப்பிடுறேன். உங்களுக்கு தான் நம்ப முடியல. ஆமாடி, நம்ப முடியலதான். சரிதா, யார் என்ன வீட்டுக்கே வரல? அது அது வந்து சொல்லுங்கத்தா, ஏன் வீட்டுக்கே வரல? நான் உங்களை தேடிக்கிட்டே இருந்தேனே. அதுக்கானே நேத்து பிரியாணி பொங்கன்னு உங்க வீட்டுல கொண்டு வச்சுட்டு போனேனே. ஓ, அது வச்சுட்டு போனது நீதானா? ஆமா, நீங்க தான் சாப்பிட வரல, அக்காக்கு பொங்கி போட்டாங்க, அதான் உங்களுக்கு கொண்டுட்டு வந்து வச்சுட்டு போனேன். ஓ, அப்படியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். வீட்டுக்கு போனேன். பக்கத்து வீட்டுல சொன்னாங்க நீங்க எல்லாம் துணி எடுக்க வந்திருக்கீங்கன்னு. இங்க தானே வந்திருப்பீங்க, அதான் வந்துட்டு சாவி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்போ என்ன பார்க்க வரல? நீ என்ன இன்னைக்கு ஒரு குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் என்ன பார்க்க வரல. அது சொல்லுங்கத்தா, என்ன பார்க்கணும்னு தோணல, என்ன பார்க்கணும்னு வரல.
என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? என்ன குதர்க்கமா பேசுற? குதர்க்கமா நடந்துகிட்டு இருக்கா? போய் படிக்கிற வேலையை பாரு போ. நான் கேட்டதுக்கு பதில். ஆமா தாயே, உன்னையும் பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். அதான் அகிலத்தா, பொய்ய வாயிலிருந்து வராது. அது ஒண்ணுதான் எனக்கு மிச்சம். சரிங்க தா, வேலை தேடி போறீங்களே, என்னாச்சு? இங்க போனேன்னு அப்படியே வச்சு குடுக்கானுங்க பாரு. நீ வேற, நானும் லோலோன்னு அலையில பேசாம பாம்பேக்கே போயிடலாமான்னு பாக்குறேன். இன்னும் எங்க வீட்டுல எங்க அம்மா மட்டும் தான் பேசல, எங்க அப்பா எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் எவ்வளவு நாள் வெட்டிய சுத்துறேன்னு பாம்பேக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அங்க முக்கிய பக்கத்துல ஏதாவது வேலை இருக்கான்னு பாக்கேன்னு சொன்னோம். வேண்டாத்தா, ஏற்கனவே அங்கதானே இருந்தீங்க, இன்னும் அங்க போக வேண்டாம், இங்கே இருங்கள. இங்கெல்லாம் வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு என்னத்தா, கிடைக்கும், கிடைக்காம எங்க போயிடும். நம்பிக்கையோட இருக்கேன். உன்னை எனக்கு பிடிக்கும், உன்னை நேசிக்கிறேன். ஆனா நீ ஆசைப்பட்ட எதையும் என்னால வாங்கி கொடுக்க முடியாது. அதுக்குதான் இங்க வராம இருந்தேன். எவ்வளவு இருக்குது? 3000 இருக்கு. உனக்கு நீ எதுவும் எடுக்கல? என்னத்தா? உனக்கு என்ன ஏதாவது ட்ரெஸ் என்ன எடுத்துக்கையா? இல்லத்தா, எனக்கு வேண்டாம். அம்மா கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க, பெரியத்தா கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க, அப்புறம் சின்னத்தாவும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்காங்க, போதும். ஓ, எல்லாரும் எடுத்து கொடுத்தாங்களா? எல்லாரும் எடுத்து கொடுத்தாலும் எனக்கு என்னமோ இன்னும் திருப்தியே ஆகலத்தா. எவ்வளவு எடுத்தாலும் போதாது. அப்படி இல்லத்தா, ஏதோ முழுமடையாத மாதிரி இருக்குது. நம்ம சடமாட்டி கடைக்கெல்லாம் போலாமா? சரி வாங்க, நம்ம சடமாட்டி கடைக்கு போவோம். அங்க எனக்கு சடமாட்டிலாம் வாங்கி கொடுப்பீங்களா? சரி வா. அகிலத்தா, சொல்லு. ஐ லவ் யூ. என்ன சொன்ன? ஐ லவ் யூன்னு சொன்னேன். என்ன விளையாடுறியா? நீ படிச்சுக்கிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க? படிச்சா என்ன, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, மனசுல இருக்கத சொல்லணும்னு தோணுச்சு. இங்க பாரு, அதெல்லாம் வேண்டாம், புரியுதா? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? அது சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் மட்டும் உங்களை விரும்பிட்டு போறேன், நீங்க என்ன விரும்பணும்னு அவசியம் இல்ல. அது வந்து காதல் இருக்கு, காதலிக்க தகுதி தான் எனக்கு இல்ல. காதல் இருந்தா போதும், தகுதி எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? அதான் சொல்றேன்னு, மனசு நிறைய காதல் இருக்கு, ஆனா காதலிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்ல. இங்க பாரு, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்க, உன்னை கூட்டிட்டு போய் வாழ வைக்கிறது கூட என் கையில ஒண்ணும் கிடையாது. நான் இன்னும் செட்டிலே ஆகல. இப்போ போய் பொண்ணுக்கு நின்று போய் சொன்ன எனக்கு கேவலமா பாப்பாங்க எல்லாரும். சம்பத்தியம் பண்ணக்கு துப்பு இல்ல, உனக்கு பொம்பளை மட்டும் கேக்குதான்னு கேட்பாங்க. நீ படிச்சுட்டு இருக்க, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும், அதான் உனக்கு நிறைய பேர் விரும்புறாங்களே. அப்போ நீங்க பொறாமலாம் பட்டது? அதான் சொன்னேன், காதல் இருக்கு, ஆனா தகுதி இல்லைன்னு. அந்த நவீன் பையனை விரும்புறான்னு உங்களால ஏத்துக்க முடியல, அவனை வீடு புகுந்து போய் அடிச்சுட்டு வந்தீங்க. அப்பேற்பட்டவருக்கு காதலிக்க தகுதி இல்லையா? அது அது வந்து ஏனோ தெரியல, உன்னை யாராவது காதலிச்சிருவாங்களோங்கிற பயமும் இருக்குது. இது போதாதா? என்ன காதலிக்கிறதுக்கு, உங்க கூட வாழறதுக்கு இது ஒண்ணு போதாதா? அந்த நவீனும் 4 வருஷமா என் பின்னாடி சுத்துவான், ஆனா எனக்கு ஒரு நாள் கூட அவனை எடுத்து பார்க்கணும், அவனை காதலிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வந்ததில்லை. ஆனா நீங்க என்ன பார்க்க நேரம்லாம் திட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க, ஆனா எனக்கு உங்க மேல காதல் வந்தது. காரணம் அக்கறை. ட்ரெஸ்ஸை ஒழுங்க போடு, அங்க நிக்காத, இங்க நிக்காத, அங்க பேசாத, இங்க பேசாதன்னு என்ன அக்கறையா பாத்துக்கிட்டீங்க பாருங்க. அந்த அக்கறையில தான் காதல் வந்தது. இங்க பாரு, அந்த நவீன அடிச்சது தப்புதான், அவன் உனக்கு எல்லா விதத்திலயும் பொருத்தமா இருப்பான். அது காரணம் உங்க அம்மாக்கும் அவனை பிடிச்சிருக்கு. எங்க அம்மாக்கு பிடிச்சிருக்கா? எங்க அம்மாக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மாக்கு தெரியும், அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. நான் அவனை அடிச்சது தப்புதான், அவனும் நல்ல வசதியா தானே இருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ. 4 வருஷமா விரும்புறான், இன்னும் 2 வருஷம் தான், அதுக்கப்புறம் ஒண்ணு பொண்ணு கட்டி எனக்கு பொண்ணாட்டி வைக்கிறவேன்னு அப்பப்போ வந்து மிரட்டுற துணிலே பேசுவான். அங்கங்க அவன் பேரும் என் பேரும் ஜாயின் பண்ணி அவன் தான் எழுதுவான். அம்மாக்கு வேணா விருப்பம் இருக்கலாம், ஆனா நிச்சயமா கல்யாணம் முடிஞ்சான்னு அவன் கூட சந்தோஷமா இருந்துக்கிட மாட்டேன். மனசு சொல்லணும் தான், இவன் கூட வாழ்ந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு மனசு சொல்லணும். அதெல்லாம் போக போக சரியாயிரும். என்னது போக போக சரியாயிரும்? பழகிக்க, உங்க அம்மாக்கு அவனதான் பிடிச்சிருக்கு. ஓ, விஷயம் அப்படி போகுதா? சரி, சடமாட்டிலாம் வேணும்ல, வா வாங்கி தரேன். எனக்கு வாங்கி தரதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க தா, எனக்கு வாங்கி தரதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அது காதலனா, புருஷனா, இல்லனா? இங்க பாரு, காதலனா புருஷனா இருந்தா சொல்லுங்க, நான் வரேன். இல்லனா எனக்கு வேண்டாம். அத்தை பொண்ணு அவ்வளவுதான். அப்படின்னா எனக்கு வேண்டாம். இங்க பாருங்க தா, அம்மா யார வேணாலும் எனக்கு பேசி முடிக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க, உங்களை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழுவேன், இல்ல கடைசி வரைக்கும் இனிசியாவே வாழ்ந்துட்டு போயிருவேன். என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாதா, மனசுல உங்களை
நான் உங்களை காதலிக்கிறேன். உங்களை தவிர வேற யாரு கூட நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். அதே மாதிரி உங்களை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னடி இப்பெல்லாம் பேசுற? மனசுல இருக்க சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இருக்க வேண்டியதா. உங்க அண்ணனும் எங்க அக்காவும் 30 வயசு வரைக்கும் இருந்தாங்க பாருங்க, அப்படிதான் இருக்கணும். மறைக்கிறனால எனக்கு எந்த லாபமும் இல்ல. மனசுல கதை பட்டுன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்க கூட தான் நான் வாழுவேன். என்கிட்ட வேலை இல்ல, காசு பணம் இல்ல, பாரம்பரிய சொத்தும் இல்ல. எந்த நம்பிக்கையில உன்னை காதலிச்சு உன்னை கைப்பிடிப்பேனா? ஒரு பொண்ணை காப்பாத்துற அளவுக்கு உங்ககிட்ட மன தைரியம் இல்லையா? சொல்லுங்கத்தா. அது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கத்தா. நான் உங்க கூட தான் இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு யாகிலத்தான் தான். என்னடி திடீர்னு இப்பெல்லாம்? ஆமா, திடீர்னு தான். இவனால மனசுக்கு வெளியில இருந்தீங்க, இப்ப மனசுக்குள்ள இருக்கீங்க. அதான் பட்டுன்னு சொல்லிட்டேன். ஐ லவ் யூ அகிலத்தா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்கிட்ட காசு பணம் இல்லைன்னு தெரிஞ்சும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன பாரு, இனி நான் விட மாட்டேன். யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன்.